51வது கேள்வி பாருங்கள். 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். உண்மையில் ரொம்ப சிம்பிள். ஒரு 3 நம்பர் சொல்லியிருக்கோம், அதுக்கு 3 மீதிகள் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஒரு நம்பர்லேருந்து அந்த மீதியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பாருங்கள், 62 - 2, 62ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 60. 78 - 3, 78ல் 3 போயிடுச்சுன்னா 75. 109 - 4, 109 4 போயிடுச்சுன்னா 105. இந்த 3 நம்பருக்கும் மீப்பெரு பொது காரணி HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. பாருங்கள், 3மே எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 5ஆம் வாய்ப்பாடு. 12 5 60, 15 5 21. மறுபடியும் என்ன பண்ணலாம், 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். பாருங்கள், 4 3 12, 5 3 15, 7 3 21. அப்போ இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்டையும் போட முடியாது. அப்போ HCF என்ன கிடைக்குதுன்னா 5 × 3 I3 15ன்றது ஆன்சர். இதே மாடலில் 10th புக்கில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே 3 நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அங்கே 2 நம்பர் சொல்லி அது 2த்துக்கும் மீதியை சொல்லி அதிலிருந்து இதே சேம் மெத்தட் இந்த ப்ராசஸ்லேயே கேட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 மாடல் கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன் இல்லையா. அடுத்தடுத்த மாடல் கொஷின் பேப்பர் போடுறப்ப நான் உங்களுக்கு அந்த கொஷின்ஸே உங்களுக்கு டெஸ்ட்டாக வைக்கிறேன். சரியா? ஓகே. அடுத்ததாக 52. ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்கள், 245 அறிவியல், 385 கணித நூல்களை வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூலையும் வைக்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கையை காண்க. இதையும் கவனிச்சுக்கோங்கம்மா. இது ஆக்சுவலாக 6th புக்கில் இருக்கக்கூடிய கொஷின். இவ்வளோ பெரிய கொஷினாக இருக்கே சார் அப்படின்னா இது எந்த புக்கில் கேட்டிருக்காங்க? 6th புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 175, 245, 385. இது 3த்துக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF. ரொம்ப எளிமையான கேள்வி தான். என்ன நம்பர் சொல்லியிருக்காங்க? 175, 245, 385. இப்போ இதில் பாருங்கள், 3மே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாடு. அப்போ 5ஆல் செஞ்சோன்னா 3 5 5, மீதி 2 5 25. 4 5 20, மீதி 4 9 5 45. 7 5 35, மீதி 3 7 5 35. மறுபடியும் எந்த வாய்ப்பாட்டில் செய்யலாம்? 7ஆம் வாய்ப்பாடு. 7 35, 7 49, 11 77. இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் செய்ய முடியாது. அப்போ HCF என்ன கிடைக்குது? 5 × 7, I7 35ன்றது ஆன்சர். இதில் ஆப்ஷனில் எங்கே ஃபஸ்ட்டு 35 இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இல்லை, இங்கே இல்லை, மீதி 2 தான். மீதி 3 ஒவ்வொரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடல்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அது என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் பேலன்ஸ் மீதி நம்பர் என்ன நிற்குதோ அந்த ஆர்டர் தான். 5 7 11. அப்போ 35, 5 7 11 எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் C தான் இதோட விடை. புரியுதுங்களா? இது மெத்தடாக போட்டு சொல்கிறது. சார் இப்படி மெத்தடாக இவ்வளோ தூரம்லாம் போடாமல் எனக்கு பார்த்த உடனே ஆன்சரை சொல்ல முடியுமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். 175, 245, 385 இல்லையா. 3மே 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ கீழே இருக்கிற முதல் நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 30, 35, 35, 40 எல்லாமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வருதே சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், 30னா 13 30 கரெக்டாக. அப்போது மேலே இருக்கிற நம்பரில் 10ஆம் வாய்ப்பாடும் வரணும். ஆனால் இந்த 3 நம்பருமே 10ஆம் வாய்ப்பாட்டில் வராது பாருங்கள். அப்போ இது ஆன்சர் கிடையாது. 40 என்ன பண்ணலான்னா 4 5 40 அதே ரூல் தான். மேலே இருக்கிற நம்பர்லாம் 10ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். அப்போ இதுவும் வராது பாருங்கள். ஆச்சா, இது ரெண்டும் சேவாக தான் இருக்குது. 35 35ன்ட்டு. அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று வரப்போகுது. எங்கே வித்தியாசமாக வருதுன்னு பாருங்களேன். 35 35, 5 5, 7 7 இது வரைக்கும் சமமாக வருது. இங்கே 10 வருது, இங்கே 11 வருது. அப்போ கடைசி நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும்னா 10ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். ஆனால் கடைசி நம்பர்னால் 385 10ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. அப்போ இதுவும் என்னோடய ஆன்சர் கிடையாது. ஸோ C தான் என்னோடய ஆன்சர். ஸோ போட்டு பார்க்காமலே இந்த ஷார்ட்கட்டை வச்சும் சொல்ல முடியும். கரெக்டாக? இது என்னவோ கொஞ்சம் டைம் எடுக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் உங்களை விளக்கம் சொல்கிறதால இவ்வளோ நேரம் ஆகுது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம பார்த்தே முடிவு பண்ணிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்தது 53. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேகா மற்றும் மீசீமாவின் விகிதத்தை காண்க. இது ஈஸி தான் பாருங்கள். 18க்கும் 30க்கும் மீபேகா கண்டுபிடிக்கணும். HCF நம்ம ஏற்கனவே HCF எப்படி கண்டுபிடிக்கிறது, LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் நிறைய சொல்லியிருக்கோம். LCM HCFக்கு நான் ஒரு 6 டைப் வச்சு வீடியோவும் போட்டிருக்கேன். கீழே அதோட லிங்கையும் தரேன், கட்டாயம் பாருங்கள். ஏன்னா LCM HCF டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3 கேள்விகள் வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. அதே தான் டிஆர்பி செகண்ட் கிரேட் எழுதுகிறவங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா LCM HCF கண்டிப்பாக 2 கேள்வியாக வரும். இப்போ பாருங்கள், 18க்கும் 30க்கும்
எல்சிஎம் இப்போது நான் வேணால் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். 18 30 என்ன பண்ணலாம், ரெண்டுமே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போது 9 2 18, 5 2 30 மூணாம் வாய்ப்பாட்டில் வரும். 3 9, 5 3 15. அப்போது HCF முதல்ல அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை தான் போடணும். மீபேக்கா HCF. அப்போ ஈர் 3 6. அதுக்கப்புறம் எல்சிஎம் ஈர் 3 6. இந்த கீழே இருக்கிறத பிறகுனீங்கன்னா 3 5 15. ஏன் இப்படி நான் தனித்தனியாக பிரிக்க காட்டுறேன்னா ஒன்றும் இல்லை, இப்படி கேன்சல் ஆகிடும். 6 6. அப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே என்ன இருக்கும்னா 15 இருக்கும். ஸோ ஆன்சர் 1:15. சரியா? இதை இன்னொரு விதத்துலேயும் முடிவு பண்ணலாம், எது ஆன்சர் வரும் வராதுன்ட்டு. ஃபஸ்ட்டு மீபேக்கா கேட்டிருக்காங்க, அப்புறம் தான் மீசியமாக கேட்டிருக்காங்க. மீபேக்காவை மீசியமாக கம்பேர் பண்ணும்போது எது தான் சின்னதாக இருக்கும்னா மீபேக்கா தான் சின்னதாக இருக்கும். அப்போ முதல் நம்பர் சின்னதாக இருக்கணும், ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்கணும். இங்கே பாருங்கள் மாறி இருக்குது, இங்கே பாருங்கள் மாறி இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு நம்மளால் வர முடியும் பாருங்கள். சரியா? ஓகே. அடுத்ததாக 54. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் பொழுது மீதி 4ஐ தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இதுக்கும் பாருங்கள் மெத்தடையும் சொல்கிறேன், ஆப்ஷன்லேருந்து போடுறதும் இன்னும் ஈஸி. என்னென்னா இந்த நம்பரால் ரெண்டுத்தாலையும் வகுப்படணும். வகுக்கும் பொழுது இந்த நம்பரால் வகுக்கும் பொழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நம்பரால் வகுக்கணும்னா நாம் வகுப்படக்கூடிய எண் இதை விட எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா பெருசாக இருக்கணும் இல்லையாம்மா? இதனால் வகுக்கும்போது மீதியே 4 தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வகுக்கிறோன்னா இதை விட அந்த நம்பர் எப்படி இருக்கணும், பெருசாக தான் இருக்கணும். பாருங்கள் 254 508 ரெண்டுத்தை விடவே பெருசாக இருக்கணும். 512 ரெண்டுத்தை விட பெருசு. ஆனால் 215 ரெண்டுத்தை விடவே சின்னது. 508 ஈக்குவலாவது இருக்குது, ஒன்று ஈக்குவலாக இருக்கணும் இல்லை பெருசாக இருக்கணும். அடுத்தது 507 சின்னது. அப்போ இதுவும் கிடையாது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. மீதி என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க 4. 512 4 போயிடுச்சு அப்படின்னா 508. 508 4 போயிடுச்சு அப்படின்னா 504. அப்போ இந்த நம்பரும் சின்னதாக மாறிடுச்சு பாருங்கள். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சராக இருக்கும்னா ஆப்ஷன் ஏ 512. சரிங்களா? அடுத்தது சப்போஸ் ஒருவேளை சார் இந்த மெத்தட் இல்லாமல் இது வேறு 2 3 நம்பர் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஐடியா மட்டும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி வந்து நிற்கலாம் இல்லையா? நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மீதி 4 வருதுன்னு சொல்லியிருக்கிறதால எல்சிஎம்மோட +4 பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. 4 ஆட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஓகேவா? அடுத்தது 55. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? நான் இதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. முதல் நம்பர் என்ன இருக்குது 72. 72 எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வரும், ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் முதல்ல. கரெக்டாக? கீழே இருக்கிற நம்பரில் இதெல்லாம் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும்னு பாருங்கள். எல்லா நம்பர் இது வராது பாருங்கள். லாஸ்ட்டாக 11 முடியுது, ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வராது. அடுத்து இங்கே வரும் 72 மூணாம் வாய்ப்பாட்டில் வருமா? வரும். அப்போ கீழே இருக்கிற நம்பரில் எதெல்லாம் மூணாம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பாருங்கள். 1 5 1 2 வரும். 1 1 5 2 வரும். 3 5 8 2 10 வராது. முடிஞ்சதா? அடுத்து 72 4ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வரும். கீழே இருக்கிறது இதெல்லாம் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னு பாருங்கள். 12 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 4 4 3 4 12 52. இதுவும் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். கரெக்டாக? அடுத்தது 8ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வரும். அப்போ 8ஆம் வாய்ப்பாடு. ஏன்னா 8 9 72. கரெக்டாக? அப்போ 8ஆம் வாய்ப்பாடு. 8ஆம் வாய்ப்பாடுனா லாஸ்ட்டு 3 நம்பர் 512. 8ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னா லாஸ்ட்டு 3 நம்பர் 8ஆல் டிவைட் ஆகணும். கரெக்டாக? அப்போ 8ஆல் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 8 48. மீதி 3 2 4 8 32 வருது. 152 செஞ்சு பார்த்துருவோம். 152 8ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 1 8 8. மீதி 7 2 9 8 72 அதுவும் வருது. கரெக்டாக? அப்போது வேறு எந்த வாய்ப்பாடு? 9ஆம் வாய்ப்பாடு. 9ஆம் வாய்ப்பாட்டில் யோசித்தோம் அப்படின்னாலும் 2 நம்பருமே வரும். ஸோ இப்படி யோசிச்சுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இது வரைக்கும் ரெண்டுமே வந்துகிட்டே இருக்குது. 72 வச்சு யோசிக்கிறப்ப இப்போ நம்ம சொல்ல எல்லா நம்பர்லேயுமே எது வந்து நின்று இருக்குது? சியும் டியும் வரல, ஆப்ஷன் ஏவும் பியும் நின்றுட்டு வருது. கரெக்டாக? அப்போது நீங்கள் இந்த 72 இன்னும் எந்தெந்த வாய்ப்பாட்டில் பிரிச்சிங்க? ஏன்னா நம்ம முன்னாடியே 2 3 4லாம் சொல்லிட்டோம். இதனுடைய மடங்குகளாக தான் அடுத்தடுத்து இருக்க போதுன்றதால எந்த வாய்ப்பாட்டில் யோசிச்சிங்கனாலும் 2 ஆன்சரும் நமக்கு வரதான் செய்யும். 108 வச்சு யோசித்து பார்த்துடலாம். 108 பிரிச்சிங்கனாலும் மறுபடியும் அதே வாய்ப்பாடு தான் வரும் பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு. அப்படி 2லேயும் 3லேயும் வரதுனால 6 வரும். அதனால் அதை யோசிக்க வேண்டியதில்லை. மறுபடியும் இது 9ஆம் வாய்ப்பாடு. ஸோ அதே ஐடியாஸில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது இந்த 10,512 10,152ன்றது இந்த ரெண்டுத்தோட வாய்ப்பாட்லேயுமே வரது மாதிரி இருக்குது. அப்போது இதில் மிகச்சிறிய எண் எதுவோ அதை முடிவு பண்ணணும். முதல்ல இந்த வாய்ப்பாடெலாம் செக் பண்ணிவிட்டு ரெண்டுமே அதில் வருது அப்படின்னா தான் நம்ம அடுத்தது எந்த வழிக்கு போனோம் அப்படின்னா இது ரெண்டுத்தில் சின்ன நம்பர். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. எதுதான் என்னோடய ஆன்சராக இருக்கும்னா ஆப்ஷன் பி
10,152. இப்படி இந்த மெத்தடில் போடுறது தாம்மா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? 56வது கேள்வி. ஒரு செவ்வகத்தின் நீள அகல விகிதம் 5:3. அதன் பரப்பளவு 540 சதுர அடி எனில் நீளம் மற்றும் அகலத்திற்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? பாருங்கள், செவ்வக வடிவம், செவ்வகத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா L/B. இதுதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 540. இதில் எல்லையும் பி என்னவோ கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. இப்போ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா ஒரு எக்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ இது 5x, இது 3x. 5x × 3x. இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 540. இந்த 5 பெருக்கல் இருக்கிற 5 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். அப்போ 1 5 5, 4 5 வாய்ப்பாட்டில் வர 0, 8 5 40. 3 அதே மாதிரி 3 9, மீதி 1, 6 3 18. எக்ஸையும் பெருக்கணுன்னா x². அப்போ x² = 36னா x = என்ன கிடைக்கும் அப்படின்னா 6. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீளம் மற்றும் அகலத்திற்கு இடையே உள்ள வித்தியாசம். பாருங்கள், நீளம் 5 பங்கு, அகலம் 3 பங்கு. டிஃபரன்ஸ் அப்படின்னும் போது 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, அப்போ 2 பங்கு. ஸோ 6 2 பெருக்கணுன்னா 6 2 12. அப்போ நீளத்துக்கு அகலத்துக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசம் எத்தனை பங்கு அப்படின்னா எத்தனை அடி அப்படின்னா 12 அடி. ஆப்ஷன் சி. அடுத்தது 57. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரம் ஏபிசிடியின் பக்க அளவு 14 சென்டிமீட்டர். பாருங்கள், இந்த பக்க அளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர். அவங்க கேட்டது நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு. ஸோ ஃபஸ்ட்டு சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா A². அப்போ 14 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 196. அடுத்தது பாருங்கள், இந்த பக்க அளவு 14. இதில் பாதி அப்படின்னா எவ்வளோ வந்துடும்னா 7. நமக்கு தேவை வட்டத்தோட ஆரம். அப்போ 7லையும் பாதி 3.5, இல்லாட்டி என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 7/2ன்னு எடுத்துக்கலாம். மொத்தம் எத்தனை வட்டம் இருக்குது அப்படின்னா 4 வட்டம். வட்டத்தோடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா πr². 4 வட்டம்ன்றதால 4 × πr². சரியா? அப்போ 4 × பையுடைய வேல்யூ 22/7 × ஆரம் தான் எவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்னா 7ல் பாதி. ஏன்னா மொத்தம் இது வரைக்கும் பாதி பாதியாக பிரித்தா 7, ஆரம் அதுலேயும் பாதின்றதால 7/2 × 7/2. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 7 7 கேன்சல் ஆகிடும். 2 4 4 கேன்சல் ஆகிடும். 22 7 பெருக்கினேன் அப்படின்னா 154. அப்போ 196லேருந்து 150 நாங்கள் மைனஸ் பண்ணோன்னா 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த மாதிரியான கேள்விகளை நிறையவே கேட்குறாங்க. சரியா? அடுத்ததாக 58. 2 எண்களின் விகிதம் 5:8. இரு எண்களுடன் 12 கூட்டப்பட்டால் விகிதம் 3:4 என மாறுமெனில் அவ்வெண்கள். இது ரொம்ப ஈஸிமா, ஒன்றுமே இல்லை. மெத்தடாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போகும். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல அவங்க 5:8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், ரெண்டாவது நம்பர் 8ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் நம்பர் வச்சு பாருங்கள். இது 5ஆம் வாய்ப்பாட்டில் வரல. இங்கே ஃபஸ்ட் நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரல. இங்கே ஃபஸ்ட் நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வருது, ரெண்டாவது நம்பர் 8ஆம் வாய்ப்பாட்டில் வருது. 8 2 16. முதல் நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வருது, அடுத்த நம்பர் 8ஆம் வாய்ப்பாட்டில் வருது. இது கரெக்ட். கூட என்ன பண்ணுறாங்கன்னா 12 கூட்ட சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட 2 ஆன்சர் இருக்குது. சி இருக்குது, டி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சி எடுத்துக்கிறேனே, 10 16. கூட எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா 12. ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா 12 ஆட் பண்ணுறேன். 12 கூட்டினா இங்கே 22, இங்கே 28. கூட்டின பிறகு வர நம்பர் அவங்க எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். முதல் நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், ரெண்டாவது நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 22 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் இல்லை. ஸோ டி தான் ஆன்சர். வேணா 12 கூட்டி பாருங்களேன். 15 கூட 12 கூட்டினேன்னா 27. 24 கூட 12 கூட்டினேன் அப்படின்னா 36. பாருங்கள், முதல் நம்பர் 3ஆம் வாய்ப்பாடு 9 27. அடுத்த நம்பர் 4ஆம் வாய்ப்பாடு 9 4 36. கரெக்டாக வருது பாருங்கள். சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இது நீங்கள் மெத்தடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். உங்களுக்கு அதை விட இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 59. அரைவட்ட வடிவிலான பூங்கா ஒன்றின் எல்லை வேலியாக பயன்படுத்தப்பட்டுள்ள சங்கிலியின் நீளம் 36 மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு. அரைவட்டத்தினுடைய எல்லை வேலினா அப்போ அரைவட்டத்தின் சுற்றளவு. நம்ம ஏற்கனவே இந்த வட்டம் அரைவட்டத்துக்கெல்லாம் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அரைவட்டம் வட்டம் டாப்பிக்கை வச்சு மட்டுமே ஒரு 30 கேள்விகள் வீடியோ போட்டிருக்கோம். அதில் அரைவட்டத்தின் சுற்றளவுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? வெரி குட். 36/7 × r. 36/7 × r. சரியா? ஏன் அந்த மாதிரி போடணுன்றதுக்கெலாம் நான் அந்த ஃபார்முலா வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ அரைவட்டத்தின் சுற்றளவு 36/7 r = இதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 36 36 கேன்சல் ஆகிடும். வகுத்தில் இருக்கிற 7 இங்கே வந்துடும். அப்போ ஆரம் எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்குதுன்னா 7 சென்டிமீட்டர்.
ஆனால் அவங்க ஆரம் கேட்கல, பூங்காவின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. பூங்கா அப்படின்னா அது என்ன வடிவத்தில் இருக்குன்னா அரைவட்ட வடிவத்தில். அப்போ அரைவட்டத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா πr²/7, πr²/2 அரைவட்டன்றதால. அப்போ 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோன்னா 7 × 7/2. 7 7 கேன்சல் ஆகிடும். 1 2 2 11 2 22. அப்போ 11 7 பெருக்கணும்னா 77 m². சரிங்களாம்மா? அடுத்ததாக 60. ஒரு செவ்வகத்தின் நீளம் 40% குறைக்கப்பட்டு அகலம் 30% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு என்னவாகும்? நீங்கள் பாருங்கள், செவ்வகத்துடைய நீளம் அகலம் எவ்வளோ குறையுது எவ்வளோ அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறேன், நான் இதை பற்றி ஒரு தனி வீடியோவை போடுறேன். இத்தனை சதவீதம் அதிகமாகுது குறையுது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக போடுறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி இதில் நான் என்ன பண்ணணுன்னு மட்டும் ஒரு ஐடியாவை சொல்லிடுறேன். நீளம் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க, அகலம் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அவங்க கேட்குறது செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு L × B. அப்போ 10 10 பெருக்கணும்னா 100. ஏன் சார் 10 எடுக்கணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 10 பெருக்கினா 100 வருது. ஏன்னா சதவீதத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சதவீதத்தை பேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே சதவீதம் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா 100 பேஸ் பண்ணது. அந்த 100 வரணுன்றதுக்காக நீளத்துக்கும் அகலத்துக்கும் 10 10ன்னு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 40% நீளத்தை குறைக்கிறோம். அப்போ நீளம் 40 10ல் பாருங்கள், 10ல் 10%னா 1. அப்போ 40% அப்படின்னா 4. அப்போது 4 குறைக்கிறோம். 10ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 6. அகலம் பாருங்கள், 30% அதிகரிக்கிறாங்க. 30% என்ன பண்ணுறோம்? அதிகரிக்கிறோம். 10ல் 10%னா 1. அப்போ 30%னா 3. 30% அதிகரிக்கிறோம். 10 கூட 3 கூட்டணும் அப்படின்னா 13. பரப்பளவு L × B. அப்போ 6ஐயும் 13ஐயும் பெருக்கிறோம். 6ஐயும் 13ஐயும் பெருக்கணும்னா 78. ஏற்கனவே 100ன்னு இருந்துச்சு, இப்போ 78ஆக மாறி இருக்கு. அப்போ 100ல் 78 போயிடுச்சு அப்படின்னா 22. குறைஞ்சிருக்குதா அதிகமாக இருக்கா? குறைஞ்சிருக்கு பாருங்கள், கரெக்டாக. ஏன்னா முதல்ல 100ஆக இருந்துச்சு, இப்போ 78 ஆயிருக்கு. அப்போ 22% குறையும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. இந்த மாதிரி இத்தனை % அதிகமாகுது குறையுதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா வடிவத்துக்குமே நம்மளால் போட முடியும். நான் இந்த % வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டுமே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஓகே. இதில் இருக்கக்கூடிய 5 கேள்விகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தற்போதைய 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், டிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாம் ஆகட்டும், இதிலிருந்து அவங்க கொஷின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் 61வது கேள்வி பாருங்கள். T1 T2 T3 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் T6 T12 T18 என்பது ஒன்றும் இல்லை. கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா அந்த நம்பர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து சேமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு T1 T2 T3ங்கிறது நான் 1 2 3ன்னு எடுத்துக்கிறேனே. பாருங்கள், 1 கூட 1 கூட்டினா 2, 2 கூட 1 கூட்டினா 3. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 12 18வது உறுப்பு. நம்ம அதை 6 12 18னே எடுத்துக்கலாம், ஏன்னா லைனாக எடுத்துருக்கோன்றதால. பாருங்கள், 6 கூட 6 கூட்டினா 12, 12 கூட 6 கூட்டினா 18. ஒரே மாதிரியான நம்பரை தான் கூட்டியிருக்காங்க. இப்படி ஒரே மாதிரியான நம்பரை ப்ளஸ் பண்ணுறாங்கன்னா அதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் கூட்டுத்தொடர் வரிசை. நான் உங்களுக்கு ஏற்கனவே கூட்டுத்தொடர் வரிசையில் சிறப்பு தொடர் வரிசையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் 2 வீடியோ எனக்கு அதில் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி ஆகணும். ஒன்று கூட்டுத்தொடர் வரிசை, இன்னொன்று பெருக்கு தொடர் வரிசை. நான் அது நேரம் கிடைக்கிறப்ப தனியாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன். அப்போ இதுக்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது, மாறிலி தொடர் வரிசை. மாறிலி தொடர் வரிசை அப்படின்னா என்னென்னா, இப்போ இதை பார்த்தோம்ல 1 2 3ன்ட்டுன்னு, இதே மாதிரி இல்லாமல் ஒரே நம்பரே ரிப்பீட் ஆகும். 1 1 1 7 7 7. அதாவது அந்த 2 நம்பருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மாறிலி தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. 61வதுக்கான ஆன்சர் கூட்டுத்தொடர் வரிசை, ஆப்ஷன் பி. 62. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்னு கேட்டிருக்காங்க. இதை மெத்தடாக போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்பவும் ஆப்ஷனில் தான் பண்ண முடியும். 4 ஆப்ஷனுக்கும் அந்த ஃபார்முலாவை 4 வாட்டி யூஸ் பண்ணி பார்த்து அதில் எது ஆன்சராக வருது அப்படின்னு சொல்லணும். அது ரொம்ப உங்களுக்கு வேலை எடுக்கும். நான் ஒரு ஈஸியான சின்ன லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். அது தெரிஞ்சுட்டா இந்த கொஷினை டக்குன்னு முடிச்சிடலாம். எப்படின்னா, முதல் உறுப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1, பொது வித்தியாசம் 4. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு நம்பர் கூடயும் 4 கூட்டணும்னு அர்த்தம். 1 கூட 4 கூட்டினா 5, 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 4 கூட்டினா 13ன்னு சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இதில் ஒரு விஷயம் கவனிங்க, இந்த ஒரு நம்பரையும் 4ஆல் வகுத்தீங்கன்னா மீதி 1 வருது பாருங்கள். 1 4ஆல் வகுக்க முடியாது, அப்போ மீதியே 1 தான். 5 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு நாள் 4, மீதி 1.
9 4 வகுத்தோன்னா ஈர்னாங்க 8 மீதி 1. ஸோ இந்த எல்லா நம்பரையுமே எதையுமே 4 வகுத்திங்கன்னா என்ன கிடைக்குது? மீதி 1. அப்போ கண்டிப்பாக இந்த சீக்வன்ஸில் வர எந்த நம்பரை நீங்கள் 4 வகுத்தாலும் ஆன்சர் 1 வரும். அவங்க கேட்டிருக்கிறது கீழே இருக்கிறதுல எது இந்த தொடர் வரிசையில் அமையும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒவ்வொரு நம்பரையும் 4 வகுத்து பார்ப்போம். எதில் மீதி 1 வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள் 4551 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 மீதி 1 15 3 12 மீதி 3 7 28. அப்போ மீதி என்ன கிடைக்குதுன்னா 3 வருது. இது கிடையாது. இது பாருங்கள் 8 20 8 மீதி 1 8 மீதி இங்கே என்ன வருதுன்னா 3 வருது. இங்கே பாருங்கள் ஒரு நாள் 4 மீதி 1 மீதி 3 9 36 மீதி 2 7 28. அப்போ இந்த 1 மீதியாக வந்துடுது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி 7881 4 வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக நான் இவ்வளோ டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். பட் ஐடியா புரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நீங்கள் போட்டு பார்த்துடலாம் பாருங்கள். வகுத்து பார்க்கும்போது 4 வகுத்து பார்க்கும்போது மீதி 1 வரணும். சார் 4 வகுத்து கூட நம்ம இவ்வளோ தூரம் செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏற்கனவே நான் உங்களுக்கு டிவைசபிலிட்டி ரூலில் ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? 4 வகுப்பு பண்ணணும்னா கடைசி 2 நம்பரை வகுத்து பார்த்தீங்கன்னா போதும். 51 4 வகுத்து பார்த்தீங்கன்னா போதும். 12 48 மீதி 3 வந்துடும் பாருங்கள். அந்த மாதிரி. அப்போ இங்கே 81 4 வகுத்திங்கன்னா 8 80 வந்துடும். மீதி 1 வந்துடும். மொத்தத்தையும் செய்யணும்னு கிடையாது. கடைசி 2 நம்பரை மட்டும் செஞ்சாலே போதும். நமக்கு 4ஆம் வாய்ப்பாட்டில் வருதா இல்லையானது தெரிஞ்சிடும். இங்கே மீதி 1 வரணுன்றதால ஆன்சர் சி. புரிஞ்சிக்க முடியுதா? அடுத்தது பாருங்கள் 63 மாறிலி கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் எங்கே டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். 0. இப்போ தான் சொன்னோம்ல ஒரு மாறிலி கூட்டுத்தொடர் வரிசைனா என்னன்னு சொன்னோம். அதோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஆன்சர் 0. அடுத்தது 64 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276 எனில் அந்த 4 எண்களை காண்க. இப்போ தான் சொன்னோம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும்னா அந்த டிஃபரன்ஸ் சேமாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன் 1 முதல் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். 1 கூட 4 கூட்டினா 5 5 கூட 4 கூட்டினா 9 9 கூட 4 கூட்டினா என்ன வந்திருக்கணும்? 13. ஆனால் அவங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லும்போதே கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆன்சர் வராது. இங்கே பாருங்கள் 1 கூட 5 கூட்டினா 6 6 கூட 5 கூட்டினா 11 வரணும். 8 கொடுத்துருக்காங்க. இதுவும் கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. 1 கூட 4 கூட்டினா 5 5 கூட 4 கூட்டினா 9 9 கூட 4 கூட்டினா 13. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். இருக்கட்டும். அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துடலாம். 0 கூட 4 கூட்டினா 4 4 கூட 4 கூட்டினா 8 8 கூட 4 கூட்டினா 12. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. மீதி நிற்கிறது இது 1 தான். ஸோ ஆன்சர் 1593 913 ஆப்ஷன் சி. சரி சார் 2 ஆன்சரில் கரெக்டாக வந்துடுச்சு கூட்டுத்தொடர் வரிசையா. அப்போ என்ன பண்ணட்டும்? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். உறுப்புகளின் கூடுதல் கூட்டி பாருங்கள் 28 வருதான். அதுவும் வந்துடுச்சு சார். அடுத்து பாருங்கள் அந்த ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் 276 வருதான்ட்டு. அவ்வளோ தூரம் தேவைப்படாது. இந்த ஐடியா தெரிஞ்சாலே ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம் பாருங்கள். சரிங்களா? இது அடுத்தது 65 3 6 9 12 அன்சோவான் 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இதையும் 2 விதங்களில் போடலாம். ஷார்ட்கட் மெத்தட்லையும் சொல்கிறேன், ஃபார்முலாவையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை சொல்லிடுறேன். ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அடுத்தடுத்த நிறைய டாப்பிக்கு அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார்முலா என்ன அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்கன்னா L-A/D + 1ங்கிறது தான் ஃபார்முலா. L-A/D + 1 ஒன்றும் இல்லை. எல்லுங்கிறது கடைசி உறுப்பு. அவங்க கொடுத்துருக்கிறதுல கடைசி உறுப்பு எது? 111 மைனஸ் ஏங்கிறது முதல் உறுப்பு எது? 3 பை டிங்கிறது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா ஒவ்வொரு நம்பர் கூட எதை கூட்டியிருக்காங்க இல்லை கழிச்சிருக்காங்கன்னு பார்க்குறது. 3 கூட 3 கூட்டினா 6 6 கூட 3 கூட்டினா அப்போ எல்லாமே 3 கூட்டியிருக்காங்க. அதனால் 3 + 1 111 3 போயிடுச்சுன்னா 108/3 + 1 ஒரு 3 3 9 மீதி 1 6 3 18. அப்போ 36 + 1 36 1 கூட்டினோன்னா 37. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட சரியான விடை. சரியா? இது ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது. ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் போடணுன்னா எப்படி சார் போடலாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் போடலாம். 3 6 9 12 15 18 3 தானே கூட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 3 ஆட் பண்ணி நம்பரை எழுதிக்கிட்டே வரணும். எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக என்ன வரும்னா 111 வரும். நீங்கள் மொத்தம் 1 2 3 4 5 6ன்னு எத்தனை நம்பர் எழுதிருக்கீங்கன்னு பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா அது எத்தனையாவது நம்பர்ன்றதையும் சொல்லலாம். சரிங்களா? கண்டிப்பாக டைம் எடுக்கும். தப்பு இல்லாமல் எழுதிட்டு வரணும். ஃபார்முலாவே தெரியலன்னும் போது அந்த நேரத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாகவே போட்டுடலாம் பாருங்கள். சரிங்களா? ஸோ 26வது கேள்வி. ரோஜர் ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார்.
அந்தோணி அதே வேலையை 5 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்போ பாருங்கள், ரோஜர் 8 நாளில் முடிக்கிறாரு, அந்தோணி எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா 5 நாளில். 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக இணைந்து அப்படின்னும் போது என்ன பண்ணுறோன்னா 8 5 இந்த 2 நம்பரையும் பெருக்கி கீழே போடுறோம். 8 5 பெருக்கணுன்னா 8 5 40. மேலே என்ன பண்ணுறோன்னா இணைந்துன்னு கேட்டதால் 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணுறோம். 8 5 கூட்டணும் அப்படின்னா 13. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், இங்கே அடிக்க முடியாது. அதனால் வந்த ஆன்சரை அப்படியே தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 40/13. இவங்க 40/13ன்னு கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த இம்ப்ராப்பரை மிக்சடாக மாற்றுறோம். எப்படி 13 39, மீதி 1 1/13. பையில் இருக்கிற 13 அப்படியே போட்டணும். சரியா? ஸோ ஆன்சர் 3 1/13. ஆன்சர் பி. ஓகேங்களா? அடுத்ததாக 67. ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? போன கேள்வியில் ஏபி தனித்தனியாக சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்க. இங்கே 2 பேரும் சேர்ந்துன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ டேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து 15 நாளில், பி மட்டும் 20 நாளில். இப்படி ஒரு ஆளை மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா அங்கே செஞ்ச மாதிரியே தான் கீழே 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்குறாங்க அப்படின்னா மேலே 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? 20 - 15. புரியுதா? 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்குறாங்கன்னா மேலே ப்ளஸ் பண்ணணும். ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா மேலே மைனஸ் பண்ணணும். அப்போ 20ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 5. 1 5 5 3 5 15. அப்போ 1/3 2 பெருக்கணும்னா 3 2 6 60. வந்த ஆன்சரை தலைகீழாக எழுதுகிறோம். அப்போ ஆன்சர் 60 நாட்கள். ஸோ பி மட்டும் அந்த வேலையை, ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னா 60 நாட்களில் முடிப்பார். சரியா? 68. ஏ மட்டும் ஒரு வேலையை தனியே 6 நாட்களில் செய்து முடித்தால் ரூபாய் 300 ஊதியமாக பெறுவார். ஆனால் உடன் ஒரு உதவியாளரை வைத்துக்கொள்கிறார். அந்த உதவியாளரின் உதவியுடன் அந்த வேலையை 4 நாட்களில் முடித்தார். அவர் உதவியாளருக்கு தர வேண்டிய பங்கு தொகை. பாருங்கள், ஏ மட்டும் 6 நாளில் முடிக்கிறாரு, கூட ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு 4 நாளில் முடிக்கிறார். முதல்ல அசிஸ்டண்ட் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஏ மட்டும் செய்கிறது. இந்த 4 அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து செய்கிறது. உதவியாளரின் உதவியுடன் அசிஸ்டண்ட்டோட ஹெல்ப்போட 4 நாளில் முடிக்கிறார். அப்போ 2 பேரும் சேர்ந்து 4 நாள். ஒரு ஆளை மட்டும் முதல்ல, அதாவது உதவியாளர் மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ போன கேள்வியில் சொன்னது தான். ஒருத்தரை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கீழே 2த்தையும் பெருக்கிடுவோம். 6 × 4. மேலே என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. 1 2 3 2 6. அப்போ 1/4 3 12. ஸோ உதவியாளர் மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா தலைகீழாக எழுதணுன்னா 12 நாட்களில். உதவியாளருக்கு எவ்வளோ தரணும்னு கேட்குறாங்க. டோட்டல் ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா 300. ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 6 நாளில். எப்பவுமே நம்ம அவங்க கொடுக்குற வேலை நாட்களை பையில் தான் எடுத்துப்போம். அப்போ 1/6, இது 1/12. ஏன் பையில் எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளில் எவ்வளோ பங்கு ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போ 1/6 ஈஸ்ட்டு 1/12. ஈஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா குறுக்கு பெருக்கல் செய்யலாம். இந்த 12 இங்கே வந்துடும், இந்த 6 இங்கே வந்துடும். ஸோ 12:6. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 12, 1 6. என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஏங்கிறவர் 2 பங்கு வேலையை செய்வார். அவர் அசிஸ்டண்ட் வச்சுக்கிட்டார் பார்த்தீங்களா, அந்த உதவியாளர், அவரை பின்னு வச்சுப்போமே, அவர் 1 பங்கு வேலையை செய்வார். ஸோ ஏ 2 பங்கு வேலை, பி 1 பங்கு வேலை. மொத்தம் எத்தனை பங்கு வேலை அப்படின்னா 300 ரூபா. 3 பங்கு வேலை. எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா 300 ரூபா. மொத்த சம்பளம் 300. செய்கிற வேலை 3 பங்கு. அவங்க யாரோட பங்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா உதவியாளருடைய பங்கு. உதவியாளருக்கு எத்தனை பங்கு? 1 பங்கு. அப்போ இன்ட்டு 1. 1 3 3, 1 3 3 0 0. 100 × 1 100. அப்போ உதவியாளருக்கு அவ்வளோ எவ்வளோ தரணும் அப்படின்னா 100 ரூபா. அப்போ ஏ எவ்வளோ எடுத்துப்பார்? 200 ரூபாய் எடுத்துப்பார். சரிங்களா? ஸோ முதல்ல உதவியாளருடைய பங்கு என்னன்ற எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரேஷியோ வச்சு 2 பேருடைய பங்கை கண்டுபிடிச்சி அதிலிருந்து கண்டுபிடிக்கிறோம். சரியா? 69. ஏ ஒரு வேலையை 4 நாட்களிலும், பி 5 நாட்களிலும், சி 10 நாட்களிலும் முடிப்பார் எனில் மூவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? பாருங்கள், ஏ 4 நாள், பி 5 நாள், சி 10 நாள். நம்ம முதல் கொஸ்டினில் பார்த்தது 2 பேர், இங்கே 3 பேரை வச்சு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்படி சொன்னால் என்ன சார் பண்ணணும்னா அங்கே சொன்ன மாதிரியே தான் கீழே 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 4 × 5 × 10. மேலே 2 நம்பராக மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், 4 5 20, 5 5
50, 14 40 மொத்தம் கூட்டணும் அப்படின்னா 70, 110. அந்த 110 மேலே போட்டுருங்க. சொல்கிறது புரியுதா? 3 பேரை வச்சு கேட்குறாங்கன்னா 3த்தையும் கீழே மல்டிப்ளை பண்ணிடணும், மேலே 2 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடணும். 0 0 கேன்சல் ஆகிடும். மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாது. அப்போ கீழே 4 5 20, மேலே 11. வந்த ஆன்சரை தலைகீழாக எழுதணுன்னா 20/11. ஸோ ஓர் 11 11, மீதி 9/11. ஸோ ஆன்சர் 1 9/11 அப்படிங்கிறது தான் ஆன்சர் பி. நம்ம ஏற்கனவே இந்த டைம்ன்ற ஒர்க்கில் கேட்ட டிஎன்பிஎஸ்சியில் 2013 கேட்ட கேள்வியெல்லாம் நம்ம தனியாகவே ஒரு 20-30 கேள்வி வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதை 2 வீடியோவே போட்டிருக்கோம். நான் அதனுடைய லிங்க்கு கூட உங்களுக்கு கீழே தரேன். ஈவன் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. 8th புக்கில் இருக்கக்கூடிய சம் கண்டிப்பாக அது வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 2 எக்ஸாம்லேயுமே கொஷின் கேட்குறாங்க. அப்போது அந்த வீடியோஸை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் என்னென்ன டைப்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகே, அடுத்து 70th ஒன் பாருங்கள். 22 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்மா. அண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பெரிய கேள்வி மாதிரி தெரியும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. ஏன் அண்ட் மெத்தட்னு சொல்கிறோன்னா, முதல்ல ஒரு மற்றும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மற்றும் சொல்லியிருப்பாங்க, அண்டு சொல்லியிருப்பாங்க, கடைசியாக 3வது ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு மற்றும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், முதல்ல 2 ஆண்கள் 3 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. நான் உங்களுக்கு இங்கே தனியாக போடுறேன். இங்கே பாருங்கள், இதில் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கிறேன் பாருங்கள். முதல் லைனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10 நாட்களில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தால் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அண்ட் மெத்தட், ஆர் அண்ட் மெத்தட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. நான் 2 டைப்பில் போட்ட வீடியோ லிங்க்கையுமே கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டைப்பை மட்டும் தனியாகவே எடுத்து போட்டிருப்பேன். சரிங்களா? அங்கே இன்னும் ஃபார்முலாவை சொல்லி எப்படி போகிறதுன்னு சொல்லியிருப்பேன். இங்கே ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லணும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, டிவைடரில் போட்டுக்கிட்டு மேலே இந்த சொன்ன 2 டேஸையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. சொன்ன 2 டேஸையும் என்ன பண்ணிடுறோம்? மல்டிப்ளை 10 × 8 × அடுத்து இங்கே இருக்கிற இந்த 2 நம்பரையும், இந்த டேஸ் 2 எடுத்தோம் இல்லையா, அதில் இருக்கிற நம்பர்ஸை கிராஸ் மல்டிப்ளை 2 4 மைனஸ் 3 9 4 மைனஸ் 9, 4ல் 9 போயிடுச்சுன்னா -5. என்ன குறி வருதோ அந்த குறியோட போட்டுக்கணும். கரெக்டாக? ஃபஸ்ட் மேலே இதுதான் 2 டேஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதில் வரக்கூடிய நம்பர்ஸை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே ஒரு டேவாக எடுத்துக்கிறோம். இந்த டேவையும் இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்குற கொஷின் மார்க்கையும். அப்போ அதில் இருக்கக்கூடிய டே எது? 10 × இதில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை. பாருங்கள், 1 2 2 மைனஸ் 3 6, 2ல் 6 போயிடுச்சுன்னா -4. இது ஒரு லைன். மைனஸ் இப்போ ஃபஸ்ட்டு டே எடுத்தோம் இல்லையா, அடுத்து 2வது இருக்கிறது, அதாவது இந்த 3 2 8, அது கூட கீழே இருக்கிற 2 1 கொஷின் மார்க். உங்களுக்கு இங்கேயே சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகுன்றதெல்லாம் தனியாக எழுதி காட்டுறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த 8 × இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கிராஸ் மல்டிப்ளை. 3 3 மைனஸ் 2 4, 3 4 போயிடுச்சுன்னா -1. நான் எழுதியிருக்கிறது புரியுதான்னு பாருங்கள். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை தான். சரிங்களா? ஸோ மேலே அந்த 2 டேஸை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அதோட நம்பர்ஸை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை. அடுத்து ஒரு நாளாக கடைசியாக இருக்கிற கொஷின் மார்க் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதோட நம்பர்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது. சரியா? இப்போ இதில் பாருங்கள், மேலே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 10 × ஏன்னா மல்டிப்ளையில் இருக்கிறதால அப்படியே இருக்கட்டும். கீழே பாருங்கள், 14 40 -40, கீழே 8 1 8 -8, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதால என்னவாயிடும் அப்படின்னா +8 ஆகிடும். அப்போ -40 + 8ன்னா என்னவாயிடுது? -32. அப்போ இந்த கீழே இருக்கிற நம்பர் எல்லாம் சேர்ந்து என்னவாயிடுது அப்படின்னா -32ன்னு ஆகிடுது. கரெக்டாக? மேலே ஒரு மைனஸ், கீழே ஒரு மைனஸ், கேன்சல் ஆகிடும். 1 8 8, 4 8 32, 2 4, I2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ மேலே என்ன நம்பர் இருக்குது? 5 × 5 I5 25. கீழே என்ன நம்பர் நிற்குது? 2. 25 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 12 2 24, 2 2 12 2 24, மீதி 1,
பை 2. அப்போ 12 1/2 நாட்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியும்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேனே. அப்படி இல்லைனாலும் இன்னொரு வாட்டி பார்த்து எழுதிக்கிட்டே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டக்குனே புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுத்து அதில் ஒரு ப்ராக்டிஸ் கொஷினை கூட கொடுத்துருக்கேன். நான் அதை லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை மாதிரி கொஷின் என்ன ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் எளிமையாக புரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 12 1/2 நாட்கள். சரிங்களா? 66வது கேள்வி. 40 ஆண்கள் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார்கள். வேலையை தொடங்கிய 8 நாட்களுக்கு பிறகு 10 ஆண்கள் புதியதாக அவர்களுடன் சேர்ந்து கொண்டால் மீதி வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ இங்கே பாருங்கள், 40 பேர் 18 நாளில் முடிக்கிறாங்க. சரியா? எத்தனை நாளைக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நாளைக்கு அப்புறம். 8 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. அப்போது 18 நாள் செய்ய வேண்டிய வேலை 8 நாள் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் எத்தனை நாள் தான் இருக்குது? 10 நாள் தான் இருக்குது. 18 8 போயிடுச்சுன்னா 10. அப்போ இதே 40 பேர் செஞ்சாங்கன்னா அந்த மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிச்சுடுவாங்க? 10 நாள். ஏன்னா 18 நாள் செய்வாங்க, 8 நாள் செஞ்சுட்டாங்க. ஸோ அவங்களே கண்டினியூவாக பண்ணால் 10 நாளில் முடிச்சுடுவாங்க. அப்போ மீதி இருக்கிற வேலையை 40 பேர் 10 நாளில் முடிச்சுடுவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்களாம்? 10 பேர் சேர்ந்துடுறாங்க. ஏற்கனவே 40, இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 50 பேர். இவங்க அந்த மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது தான் கொஷின். டைரக்ட் இன்டைரக்ட் மாடல் தான் பாருங்கள். இது இது வந்து பர்சன், இது டேஸு. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? PHD/Wன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இங்கே வெறும் பர்சனும் டேஸும் மட்டும்தான் இருக்குது. P வந்து 40, டேஸ் பார்த்தீங்கன்னா 10 ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்சன் 50, D என்னங்கிறது தெரியாது. அப்போ பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 5 8 5 40. ஸோ மீதி இருக்கிற நம்பர் 8. அப்போது எத்தனை நாட்கள் தேவைப்படும் அவங்களுக்கு மீதி இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்குன்னா 8 நாட்கள் தேவைப்படும். ஒருவேளை ஒட்டு மொத்தமாக அந்த ஒர்க்கு முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருந்தாங்கன்னா இவங்க மீதி இருக்கிற வேலையை ஒரு 8 நாள் முடிக்கிறாங்களா? ஏற்கனவே அவங்க ஒரு 8 நாள் செஞ்சுருக்காங்களா? மொத்தமாக சேர்த்து 16 நாள்னு அப்போ நம்ம சொல்லியிருக்கணும். சரிங்களா? பெரும்பாலும் இங்கே அவங்க கேட்கும்போது அந்த மீதி வேலை முடியறதுக்குன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள் 67. 12 ஆண்கள் மற்றும் 24 சிறுவர்கள் சேர்ந்து 12 ஆண்கள் அல்லது 24 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 66 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 15 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? நேற்று நம்ம சொல்லும்போது அண்டு மெத்தட்னு ஒன்று சொன்னோம். கரெக்டாக? இதில் பாருங்கள், இங்கே ஆர் இருக்குது, இங்கே அண்டு இருக்குது. இந்த மெத்தடுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா அண்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நேற்று பார்த்தது அண்டு மெத்தட். இப்படி அண்டு மெத்தட் இருந்துச்சுன்னா இது அதை விட இன்னும் ஈஸி. ஒன்றும் இல்லை, 12 24 66 ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருக்காங்க இல்லையா? 12 24 66 அது மொத்தத்தையும் பெருக்கிடுங்க பை. அடுத்ததுங்க பாருங்கள், அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல்ல 12 ஆண்கள் அல்லது 24 சிறுவர்கள். அடுத்த லைனில் சொன்னது 15 ஆண்கள் அல்லது 6 சிறுவர்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குறுக்கு பெருக்கல். அதாவது இந்த 12 கொண்டு வந்து நேற்று நம்ம சொல்லும்போது அது குறுக்கு பெருக்கல் தான் சொல்லியிருப்போம். கரெக்டாக? அப்போ இந்த 12 6 பெருக்கணுன்னா 12 6 72. இங்கே 15 24 பெருக்கணும். இந்த பக்கம் 15 24 பெருக்கிறோம் அப்படின்னா 360. இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 72 360 கூட்டணும் அப்படின்னா 432. இதை கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. நேற்று பார்த்தது அண்டு மெத்தட், இது அண்டு மெத்தட். ரெண்டு டைப்பையுமே தெளிவாக பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த டைம் அண்ட் ஒர்க் சம்மில். சரியா? இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் கேன்சல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் 12ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12 இங்கே பாருங்கள், 12 36, மீதி 7 6 12 72. ஓகேவா? இங்கே 4 6 24, 6 6 36, 1 6 6, 11 6 66. அப்போ மீதி இருக்கிற நம்பர் 4 11. ஸோ 4 11 44. அப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 44 நாட்களில் முடிப்பாங்க. அண்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததாக 68. ஏ மற்றும் பி ஒரு வேலையை தனித்தனியே 18, 24 நாட்களில் முடிப்பார்கள். இருவரும் இணைந்து 8 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அந்த வேலையை விட்டு விலகி விடுகிறார் எனில் பி மீதி உள்ள வேலையை பி மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேம்மா. ஏன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸி. மெத்தடாக போட்டோன்னா ரொம்ப பெருசாக போகும். இது சின்னதாக ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃபார்முலான்றது கூட உங்களுக்காக க்ரியேட் பண்ணி சொல்கிறது தான், நாமளாக க்ரியேட் பண்ணுறது தான். புக்கில் இதெல்லாம் எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஃபார்முலா என்னென்னா ஏபி மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பை ஏ. அதாவது என்னென்னா ஏபிங்கிறது ஏவும் பியும் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். மைனஸ் டிங்கிறது
2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சாங்களோ அது இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பை இந்த கீழே போகிறது தான் முக்கியம். மேலே பிரச்சனையே கிடையாது. கீழே யார் அந்த வேலையை விட்டு போயிடுறாங்களோ அவங்களுடைய நாட்களை போடணும். ஏ போயிட்டாருன்னா கீழே ஏ, பி போயிட்டாருன்னா கீழே பி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஏபி அப்போ ரெண்டு பேருக்குங்க 18 24 18 24 பெருக்கணும் அப்படின்னா 432 மைனஸ் டி இன்ட்டு டி எவ்வளோ 8 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏவையும் பியும் கூட்டுறோம் 18 24 கூட்டணும் அப்படின்னா 42. அப்போ 8 42 பெருக்கிறோம் 8 42 பெருக்கணும் அப்படின்னா 336. ஸோ 432லேருந்து 336 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா 96. அப்போ மேலே இருக்கிற நம்பர் என்ன வந்துடுதுன்னா 96 பை கீழே ஏவோட வேல்யூ ஏ போயிடுறாருன்றதால ஏவை போடுறோம் 18. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 3 18 1 6 6 36 16 பை 3 மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். ஏன்னா தகாபின்னமாக இருக்குது. கலப்பின்னமாக மாற்றணுன்னா 3 15 மீதி 1 மீதி 1 அப்போ பையில் இருக்கிற 3. ஸோ 5 1 பை 3 நாட்கள். இது வரைக்கும் பாருங்கள் ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட இதே மாடலுக்காக இன்னொரு கேள்வி நான் இதே மாடல்லே கொடுக்குறேன் பாருங்கள். 69 ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார். அவர்கள் இருவரும் இணைந்து 2 நாட்கள் வேலை செய்த பின் ஏ விலகி விடுகிறார் எனில் பி மட்டும் மீதி உள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? ஃபார்முலா ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். போன கேள்வி பார்க்காம எழுத முடியுதான்ட்டு ஏபி மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பை ஏ யார் போயிடுறாங்களோ அவங்கள தான் கீழே போடணும். இப்போ ஏபி அப்போ 12 18 12 18 பெருக்கணும் அப்படின்னா 216 கரெக்டாக. 12 18 பெருக்கணும்னா 216 மைனஸ் டி இன்ட்டு டி 2 ஏ ப்ளஸ் பி 12 18 கூட்டணும் அப்படின்னா 30 இன்ட்டு 2 60. அப்போ 216லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 60 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 156 பை ஏ ஏவோட வேலை நாட்கள் 12. அந்த 12 கீழே போட்டுக்கிறோம். கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஒரு 12 12 ஒரு 12 12 மீதி 3 12 36. அப்போது எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா 13 நாட்களில் முடிப்பாங்க. நீங்கள் 12ஆம் வாய்ப்பாட்டை தான் கேன்சல் பண்ணணும் கிடையாது. 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடுன்னு சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் 13 4வது ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 70வது கேள்வி. முதல் 100 இயல் எண்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது ஒரு கன எண்ணாக இருக்க நிகழ்தகவு. பாருங்கள் மொத்தம் 100 நம்பர், அதனால் 100 போட்டுக்கிறோம். அதுக்குள்ளாடி வரக்கூடிய கன எண்கள் க்யூப் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1 க்யூப் 1 2 க்யூப் 8 3 க்யூப் 27 4 க்யூப் 64 5 க்யூப்னா எக்ஸஸ் ஆகிடும் 25 ஆகிடும். ஸோ மொத்தம் எத்தனை கன எண்கள் இருக்குது அப்படின்னா 4 கன எண்கள் இருக்குது. அப்போ 4 பை 100 கேன்சல் பண்ணால் ஒரு நாள் 4 25 நாள் 100. ஸோ ஆன்சர் 1 பை 25. சரிங்களாம்மா? ஸோ அது மாதிரி நேற்றும் முந்தின நாளும் போடும்போது என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தது அப்படின்னா அந்த கொஷின் நம்பர்ஸை தப்பாக போட்டிருக்கேன். கண்டினியூவாக நம்பர் இல்லாமல் அந்த 5 நம்பர் தப்பாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி தேதியிலேருந்து அதை கரெக்டாகவே போட்டுட்டேன். அதே மாதிரி முதல்ல 10 நாளுக்கு நடந்த கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்க்கையும் நான் கீழே தரேன். நீங்கள் அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 76வது கேள்வி பாருங்கள். ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு காண்க. அதாவது ஒரு உருளை வடிவம் கொடுத்துருக்காங்க. உருளையினுடைய வலைபரப்பு கேட்டிருக்காங்க. உருளையினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் முடிஞ்சிச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πRH. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7 இன்ட்டு ஆரம். இது பாருங்கள் ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர் இன்ட்டு உயரம் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர். கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா 1 7 7 7 14 மீதி இருக்கிறத பெருக்கிட்டால் முடிஞ்சிடுச்சு. 2 4 4 2 8 8 16 மீதி 1 1760. மொத்தத்தையும் பெருக்கினீங்கன்னா 1760 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? ஸோ உருளையினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். ஏற்கனவே நம்ம 2 டைமென்ஷனுக்கு இருபரிமாண வடிவங்களுக்கு பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் ஃபார்முலா போட்டிருக்கோம். முப்பரிமாண வடிவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்தோன்னா ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்ததாக 77. ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க. ஆக்சுவலாக மேலே சொன்ன அதே கொஷின் தான்.
அதே நம்பர்ஸ் தான். ஆனால் அங்கே வலைபரப்பு கேட்டிருந்தோம், இங்கே என்ன கேட்டிருக்கோம்னா மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்கோம். அப்போது உருளையினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனி கொஷினாக சொல்லியிருக்கேன். உருளையுடைய மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 2πr இன்ட்டு h + r. கரெக்டாக? உருளையினுடைய வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? 2πrh. உருளையினுடைய மொத்த புறப்பரப்புக்கு 2πr இன்ட்டு h + r. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 14 இன்ட்டு h + r. h + rனா ஹெச்சையும் ஆரையும் கூட்டணும். ஹெச்சோட வேல்யூ 20, ஆரோட வேல்யூ 14, 20ஐயும் 14ஐயும் கூட்டணும் அப்படின்னா 34. பாருங்கள், 1 7 7 7 14. அப்போ மீதி 2 22 2 34. மொத்தத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 2992 சதுர சென்டிமீட்டர்னு கிடைக்கும் பெருக்கினீங்கன்னா. ஸோ 2992 ஆப்ஷன் பி தான் இதுக்கு உண்டான சரியான விடை. இந்த மாதிரி வலைபரப்போ மொத்த புறப்பரப்போ கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு விதத்தில் ஈஸியாக பதில் சொல்லலாம். நான் அதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போது வலைபரப்பு இல்லை மொத்த புறப்பரப்பு இல்லை கன அளவு அந்த மாதிரி இது மாதிரி கேட்குறாங்க முப்பரிமாண வடிவங்களில் இந்த உருளை கூம்பு இது மாதிரி நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா சொல்லும்போது சொல்கிறேன் அப்படின்னா என்னன்றதெல்லாம். இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். ஃபார்முலா போட்டு போகிறது ஒரு மெத்தட். சப்போஸ் அந்த ஃபார்முலா தெரியல, எல்லா இடத்துல மறந்துடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன கவனிக்கலாம்னா கீழே இருக்கிற 4 ஆன்சரில் எது 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா ரூல் என்ன? ஒரு 4 நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட 1 விட்டு ஒரு நம்பரை கூட்டணும். 1 விட்டு ஒரு நம்பர், இப்போ 1 6 கூட்டினா 7. அந்த மாதிரி மீதி இருக்கிற 1 விட்டு ஒரு நம்பர் 7 0 கூட்டினா 7. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் 0வோ இல்லை 11ஓ வரணும். என்ன வரணும்? 0 இல்லாட்டி 11 மடங்காக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் எதால் வகுப்படும் அப்படின்னா 11ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது தான் ரூல். அப்போ இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏவில் அந்த மாதிரி வருது. இதில் 1 7 8 6 0வும் 6 வரல. இங்கே 1 6 7 2 0 2 மைனஸ் பண்ணால் வரல. 1 6 7 7 5 12 மைனஸ் பண்ணால் 0வோ 11ஓ வரல. அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் எதுன்னு முடிவு பண்ணலாம்னா ஆப்ஷன் ஏன்னு முடிவு பண்ணலாம். பாருங்கள், இது ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் இதே மாதிரி இந்த 77வது கேள்விக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன ஐடியா படி இங்கே மேட்ச் ஆகுதான். சப்போஸ் 2 ஆன்சர் அந்த மாதிரி 0 வந்துடுது இல்லை 11 வந்துடுது அப்படின்னா அப்போ வேறு வழி கிடையாது. அப்போ நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 8 10 8 2 10 மைனஸ் பண்ணால் 0 இங்கே வருது. 2 9 11 9 2 11 மைனஸ் பண்ணால் 0 வருது. இங்கேயும் 0 வருது, இங்கேயும் 0. இதோட பாருங்கள், 2 9 11 2 9 11 மைனஸ் பண்ணால் 0 வருது. 3 ஆன்சருமே 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது பாருங்கள். அப்போ இங்கே வேறு வழி கிடையாது. இங்கே கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். பாருங்கள், 2 ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? எது தோடுதோ அந்த நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரி. அடுத்ததாக பாருங்கள், 88 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் கேள்வியில் வலைபரப்பு கேட்டாங்க, இங்கே வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. உருளையினுடைய வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2πrh. இதைத்தான் அவங்க எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 88 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்கள், 2 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் தெரியாது, அவங்க தான் விட்டம் கேட்டிருக்காங்க, ஆர் இன்ட்டு ஹெச் தெரியும், ஹெச் வந்து 14 ஈக்குவல் டு 88. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 7 7 7 14. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். மீதி பெருக்குனிங்கன்னா 2 × 24 44 44 × 82 88. அந்த 88 அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா வகுத்தல் ஆகிடும். 88 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி வகுத்தல், மீதி ஆன்சர் 1. அப்போ ஆரம் 1. ஆனால் பாருங்கள், அவங்க ஆரம் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? விட்டம். வட்டம் பற்றி சொல்லும்போதே சொல்லியிருக்கோம். விட்டம்னா ஆரத்தை 2ஆல் பெருக்கணுன்னா கிடைக்கிறது தான் விட்டம். அப்போ 1 2 2. ஸோ விட்டம் எத்தனை சென்டிமீட்டர்னா 2 சென்டிமீட்டர். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்சர் 1 வரவே 1ன்னு போட்டுருவோம். அவங்க ஆரம் கேட்டிருந்தால் தான் 1, விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 2 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்த 79. நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? இப்போ இதில் பாருங்கள், நீளமும் விட்டமும் கொடுத்துட்டாங்க. விட்டம் 2.8னா இப்போ சொன்ன மாதிரி தான். ஆரம் கொடுத்துட்டு விட்டம் தேவைன்னா 2ஆல் பெருக்கணும். விட்டம் கொடுத்துட்டு ஆரம் தேவை அப்படின்னா பாதி ஆக்கணும், 2ஆல் வகுக்கணும். அப்போ 1.4. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு உருளையை வச்சு தோட்டத்தை சுற்றிட்டே வராங்களாம். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு
ஆரம் தான் அதை சொல்லியிருக்கோம். எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 1.4 இன்ட்டு உயரம்ன்றது நீளம்ங்கிறது ஒன்று தான். லென்த்து, ஹைட்டு அப்படிங்கிறதெல்லாம், ஆழம், டெப்த்துங்கிறதெல்லாம் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்போ நீளம், உயரம் 3. கரெக்டாக? ஸோ இதில் பாருங்கள், 177 0.2714. கரெக்டாக? மொத்தம் எத்தனை சுற்றுறாங்க அப்படின்னா 8 சுற்று. அப்போ இன்ட்டு 8, இது கூட எதையும் பெருக்கணும் அப்படின்னா 8ஆல் பெருக்கணும். ஸோ 2 22 0.2 3 8. நீங்கள் 0.2ஆல் பெருக்க வேண்டாம், 2ஆல் பெருக்குனா போதும். கடைசியாக வர ஆன்சரில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்படி பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 2112 கிடைக்கும். கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா? ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதால அப்போ கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா ஆன்சர் 211.2. 211.2. இங்கே பாருங்கள், அந்த ஆன்சர் 2 இடத்துல இருக்குது பாருங்களேன். இங்கேயும் 211.2 தான், இங்கேயும் 211.2 தான். ஆனால் அலகு கொடுக்கும்போது இங்கே சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை கவனமாக போடணும். பாருங்கள், அவங்க கொஷினில் சொல்லும்போது என்ன கொடுத்தாங்கன்னா நீளமும் அதனுடைய விட்டமும் கொடுக்கும்போது மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ ஆன்சரும் எதில் தான் இருக்கணும் அப்படின்னா சதுர மீட்டரில் தான் இருக்கணும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி 211.2 சதுர மீட்டர். அதையும் கவனமாக போடணுமா? சதுர சென்டிமீட்டரா சதுர மீட்டரா அவங்க கொஷினில் என்ன யூனிட் கொடுக்குறாங்களோ அந்த யூனிட்டை பொறுத்து தான். சரிங்களா? அடுத்ததாக 80வது கேள்வி. ஓரலகு தடிமனும் 6 அலகுகள் ஆரம்பம் கொண்ட எச் வட்ட வில்லைகளை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும் போது தோன்றும் திண்ம உருவத்தின் வடிவம் என்ன? இன்றைக்கி பார்த்த இந்த கொஷின் எல்லாமே 10th புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்மா. இது பார்த்தீங்கன்னா அதில் இந்த உங்களுக்கு தெரியுமா இல்லை இவற்றை முயல்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின். டிஆர்பியோ இல்லை டிஎன்பிஎஸ்சியோ பொறுத்த வரைக்கும் இந்த இவற்றை முயல்கள் இருந்தெல்லாம் கொஷின் கேட்குறாங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குற கொஷின் பேப்பர்ஸ்லையும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறேன். ஃபார்முலாவாக யூஸ் பண்ணி போகிறது மாதிரி இருந்தால் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுரும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும்போது தான் நம்ம தடுமாறுறது. இதில் பாருங்கள், ஒரு அலகு ஆரம் 6 அலகு தடிமன் கொண்ட 6 அலகுகள் ஆரம் கொண்ட எச் வட்ட வில்லைகளை ஒன்றின் மீது ஒன்றாங்க. ஒன்றுமே இல்லை, இது நம்ம விலைக்கு சொல்கிற விளக்கமே தான். அந்த வட்ட வில்லைகளை மேலே 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 அடுக்கிட்டே வரோம் அப்படின்னா அப்போ கிடைக்கிற வடிவம் தான் நமக்கு என்னது அப்படின்னா உருளை வடிவம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் உருளை. சரிங்களா? ஸோ 21வது கேள்வி பாருங்கள். ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 64,000 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த லிட்டரை நம்ம என்னவா மாற்றணும்னா கன மீட்டராக மாற்றணும். ஒன்றும் இல்லை, கடைசியாக இருக்கிற இந்த 3 ஜீரோவை எடுத்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அப்போ இது எத்தனை கனமீட்டர் அப்படின்னா 64 கனமீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது நீளம். அப்போ என்ன அவங்க கொடுத்துருக்கிறது அதனுடைய கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இவ்வளோ லிட்டர் பிடிக்குது அப்படின்னா கொள்ளளவு அப்படின்னா கனளவு. கனச்சதுரத்தினுடைய கனளவுக்கான ஃபார்முலா A3. அப்போ A3 வந்து 64. அவங்க கேட்குறது ஏவோட வேல்யூ 64 கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4. அப்போ பக்க அளவு 4 மீட்டர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நான் இந்த ஏற்கனவே 2 டைமென்ஷன் ஃபிகர்ஸுக்கு நம்ம ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? அந்த வட்டம், சதுரம், செவ்வகம் அதுக்கெல்லாம். அதே மாதிரி 3 டைமென்ஷன் ஃபிகர்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையுமே ஒரு வீடியோவாக போடுறேன். அதெல்லாம் பார்த்துட்டோன்னா அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரியா? 82வது கேள்வி. உலோகத்தால் ஆன ஒரு கனச்சதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்செவகம் உருவாக்கப்படுகிறது எனில் கனச்செவகத்தின் உயரத்தை காண்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கனச்சதுர வடிவத்தை ஒரு கனச்செவகமாக மாற்றுறாங்க. இப்படி ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்க அப்படின்னா முப்பரிமாண வடிவத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தோட கன அளவும் சமமாக இருக்கும். எது சமமாக இருக்கும்? ரெண்டுத்தோட கன அளவு, வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். அப்போது கனச்சதுரத்துடைய வால்யூமுக்கு ஃபார்முலா A3. இதுவும் கனச்செவகத்தினுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா L/B/H. இது ரெண்டும் ஈக்குவல். இங்கே A3 ஏவுடைய வேல்யூ தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12. அப்போ A3னா நீங்கள் 12 கியூப் எல்லாம் பண்ணாதீங்க. 12 கியூப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். 3 வாட்டி பெருக்கணும் இல்லையா? 12 × 12 × 12 வச்சுக்கோங்க. L நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 × B அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16 × H தெரியாது. அதை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 3 12 9 16 1 3 3 6 3 18 1 6 6 12 1 2 2 4 1 2 6 2 12. அப்போ மீதி இருக்கிறது இங்கே H, இங்கே 6. அப்போ ஆன்சர் 6. இதில் ஆப்ஷனில் ஒரு குழப்பம் வச்சுருக்கோம் பாருங்கள். 6 சென்டிமீட்டர்னு இருக்குது, 6 மீட்டர்னு இருக்குது. இது எதை சார் சூஸ் பண்ணணும்னா யூனிட் ரொம்ப முக்கியம். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டரில் தான்.
அப்போ ஆன்சரும் எதில் தான் வரும்னா சென்டிமீட்டரில் தான் வரும். ஸோ ஆன்சர் 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்ததாக 83. ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பை காண்க. இங்கே கனசதுரத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். கனசதுரத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 6a ஸ்கொயர். அப்போ 6a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2400. ஏ ஸ்கொயர் தான் தேவை. 6 கேன்சல் பண்ணிடலாமா? 1 6 6 4 6 24, அந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ ஏ ஸ்கொயருடைய வேல்யூ 400. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பக்கப்பரப்பு. கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4a ஸ்கொயர். பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா 4a ஸ்கொயர். அப்போ 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 400. அப்போ நன்னாங்கு 16, 2 0 இருக்கிறதால 2 0. ஸோ 1600 சதுர சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இதே மாடலில் இன்னொரு கொஷின் பின்னாடி கொடுத்துருக்கேன். 84வது கேள்வி பாருங்கள். 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றொன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனசதுரத்தின் மொத்த பரப்பு காண்க. அதாவது 2 கனசதுரமாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு சதுரம் மாதிரி எடுத்துக்கிறேனே. பக்க அளவு 7 சென்டிமீட்டர். இப்படி பக்கத்தில் ரெண்டுத்தை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இது என்ன வடிவமாயிடும்? ஒரு கனச்செவகம் ஆகிடும். கரெக்டுங்களா? கனச்செவகத்தினுடைய மொத்த பரப்பு கேட்குறாங்க. கனச்செவகத்தின் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் அப்படிங்கிறது தான் கனச்செவகத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா. இப்போது இது 7னா இந்த இன்னொரு 7 சேர்ந்துடுது. அப்போது எல் நீளம் என்னவாயிடும் அப்படின்னா 14 சென்டிமீட்டர் ஆகிடும். இதில் பாருங்கள் அகலமும் உயரமும் மாறாது. ஓகேவா? அப்போ அகலமும் உயரமும் என்னென்ன வந்துடும் அப்படின்னா 7 7னே வந்துடும். புரியுதுங்களா? நீளம் மட்டும்தான் மாறும். 3 டைமென்ஷனில் இந்த பக்கம் அதனுடைய அகலம் மாறாது, இந்த மேலே இருக்கிற ஹைட்டும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ கொண்டு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு எல்பி. எல்லையும் பியும் பெருக்கணும். 14 7 பெருக்கணும் அப்படின்னா 98 ப்ளஸ் பிஹெச் 7 7 பெருக்கணுன்னா 7 7 49 ப்ளஸ் ஹெச்எல் 7 14 பெருக்கணுன்னா 98. அப்போது 2 இன்ட்டு 98 ப்ளஸ் 49 ப்ளஸ் 98 மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 245. 2 245 பெருக்கணும் அப்படின்னா 490. ஸோ 490 அப்படிங்கிறது ஆன்சர். 490 சதுர சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இப்போ இது 2 கனசதுரத்தை பக்கத்தில் வச்சாங்கன்னா, சப்போஸ் இதே கொஷினில் நான் 3 கனசதுரத்தை பக்கத்தில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னவா இருக்கும்? 7 7 7 நீளம் 21 ஆகிட்டு இருக்கும். அப்பையும் அகலமும் உயரமும் மாறாது. அகலமும் உயரமும் அதே 7 7 தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்ததான் 85. ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பை காண்க. இப்போ 83வது கேள்வி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் மொத்த பரப்பு 6a ஸ்கொயர் வந்து 486ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா 8 48 1 6 ஏ ஸ்கொயருடைய வேல்யூ 81. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா 4a ஸ்கொயர். அப்போ 4 இன்ட்டு 81 பெருக்கணும் அப்படின்னா 1 4 4 8 32. ஸோ ஆன்சர் 324 324 சதுர சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களாம்மா? இதில் நம்ம எல்லாமே எதை வச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 86வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றிற்கு மீ போ மா எல்சிஎம் காண்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பவரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா? முதல்ல நம்பர்ஸுக்கு 24 8 16 இந்த 3 நம்பர்ஸுக்கும் எல்சிஎம் என்ன வருது அப்படிங்கிறத பண்ணலாம் ஒரு வழி. இன்னொன்று என்ன அப்படின்னா பவர்ஸ் வச்சு பண்ணலாம். நீங்கள் பவர்ஸ் வச்சு யோசிச்சா கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதே எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் கியூப், இங்கே எக்ஸு. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பவரில் எது பெருசோ அது. நேற்றுக்கு அந்த டெமோ வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? அதில் பார்த்துருந்தீங்களே அந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஸோ பவரில் பெருசு, அப்போ எக்ஸ் பவரில் பெருசு எக்ஸ் கியூப். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதனால இது வராது. ஒய்யுடைய பவரில் இங்கே ஒய் கியூப், இங்கே ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய்யுடைய பவரில் பெருசு ஒய் கியூப். இங்கே ஒய் கியூப் இருக்குது, இங்கே ஒய் கியூப் இருக்குது, இங்கேயும் ஒய் கியூப் இருக்குது. இசட்டோட பவரில் பெருசு பார்த்தீங்க அப்படின்னா இசட் பவர் 4. அப்போ ஆன்சரில் இசட் பவர் 4 வரணும். இங்கே 3 இருக்குது, வராது. இங்கே 3 இருக்குது, வராது. இங்கே தான் இசட் பவர் 4 இருக்குது. அப்போ ஆன்சர் சி. இப்படி முடிவு பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 48 வரும். அதை வச்சும் நீங்கள் முடிவு பண்ணலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது 87. இங்கேயும் மீ போமா தான் கேட்டிருக்காங்க. அதே ஐடியா தான் பாருங்கள். எக்ஸோட பவரில் இங்கே 4, இங்கே 2. அப்போ எக்ஸ் பவரில் 4 தான் பெருசு. ஸோ இது வராது, இது வராது, இது வராது. முடிஞ்சிடுச்சு.
இப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? ஒய் பவர்லி 4 தான் பெருசு. 8க்கு 48க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 48 பாருங்கள். ஃபுல்லாக போடணும் அப்படின்னே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இந்த ஐடியா வச்சு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்த 88 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஆகியவற்றின் மீ பெரு பொது காரணி, அதாவது HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு 2 மெத்தடில் சொல்கிறேன். ஒன்று மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃபேக்டரைஸ் பண்ணி, இன்னொன்று ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணுறதுன்றதையும் சொல்கிறேன். ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு இருபடி சமன்பாடு. நம்ம இருபடி சமன்பாடு எப்படி காரணிப்படுத்துறதுன்றதுக்கு நேற்றுக்கு நான் உங்களுக்கு டெமோ வீடியோ கீழே கொடுத்துருந்தேன். கரெக்டாக அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா ஓர் 12 மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், ஆட் பண்ணால் 4 வரணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்? 6 2 12 பிரிக்கலாம். கீழே ப்ளஸ் இருக்கிறதால பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் 1ன்றதால இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு பிரித்து எழுதலாம். ரைட்டா? அடுத்தது இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இங்கே பெருக்குனிங்கன்னா ஓரார் 6 கூட்டினா -5 வரணும். இது எப்படி பிரிக்கலாம்? 2 6 மைனஸ் மைனஸ் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதலாம். அவங்க கேட்டிருக்கிறது HCF. அப்போ ரெண்டுத்தில் எது பொதுவாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2 தான் பொதுவாக இருக்குன்றதால ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 2. இது ஒரு வழி. சரியா? இன்னொரு மெத்தட் என்ன சார், எனக்கு இவ்வளோ தூரம் ஃபேக்டரைஸ் பண்ணிலாம் பண்ணுறது சிரமம் சார் அப்படின்னா இது என்ன ஈஸியாக எப்படி பண்ணலாம்னா ஆப்ஷன்லேருந்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு -2ன்னு கொடுத்துருக்காங்களா, -2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +2. இந்த +2 கொண்டு வந்து 2 ஈக்குவேஷன்லையும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஆன்சர் எதுக்கு 0 வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு 2ன்னு போட்டிங்கன்னா இங்கே 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 4 2 8 மைனஸ் 12, 8 4 12 மைனஸ் 12 0 வருது. இதுலேயும் வருதான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் I2 10 ப்ளஸ் 6 4 6 10 10ல் 10 போயிடுச்சுன்னா 0, இதுக்கும் 0 வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் கண்டிப்பாக இது தான்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 தான். நீங்கள் மீதியெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பதில் +2 இந்த பக்கம் வந்தால் -2ன்னு இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். +6க்கு -6ன்னு போட்டு பார்க்கலாம். -3ன்றதா இந்த பக்கம் வந்தால் +3. இது அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0 ஆகாது. ஏதாவது ஒன்று 0 ஆகலாமா இருக்கும், இன்னொன்று 0 ஆகாது. ஆனால் ரெண்டுமே 0 ஆகுது. எதுக்கு ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஒன்று ஃபேக்டரைஸ் பண்ணி போடலாம், இருபடி சமன்பாடை காரணிப்படுத்துறது சொல்லி தந்திருக்கோம் இல்லையா, அது. இல்லாட்டி இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி போடலாம். சரிங்களா? அடுத்ததாக 89 நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல், 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? இப்போ இந்த அதிகபட்சமாகன்னு கேட்டிருக்கிறதால இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய 3 நம்பருக்கும் HCF எடுக்கிறோம். அப்போ இது எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? எல்லாமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். கரெக்டாக? அப்போ 3 5 5 மீதி 2 5 25 4 5 20 9 5 45 7 5 35 7 5 35. மறுபடியும் எந்த வாய்ப்பாடு? 7ஆம் வாய்ப்பாடு. 7 35 7 49 11 7 77. இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்லேயும் வராது. அப்போ HCF 5 7 பெருக்கணும்னா 7 35. ஸோ ஆன்சர் D 35. புரியுதுங்களா? அடுத்ததாக 90. இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். இப்போ x⁴ மைனஸ் 16ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். A⁴ மைனஸ் B⁴. நம்ம A² B²லாம் படிச்சிருப்போம். பவரில் 4ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. A⁴ மைனஸ் B⁴ A² ப்ளஸ் B² இன்ட்டு A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x⁴ 16 நம்ம 2⁴ எழுதலாம். கரெக்டாக? அப்போ பாருங்கள், A⁴ மைனஸ் B⁴. அப்போ A² ப்ளஸ் B²னா x² ப்ளஸ் 2² என்ன வரணும்? 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு A மைனஸ் B, எக்ஸ் மைனஸ் 2. இது ஃபஸ்ட்டு டேர்ம். ரெண்டாவது அதே மாதிரி பாருங்கள், x² மைனஸ் 4x ப்ளஸ் 4. இதை பாருங்கள், ஒரு 4 பெருக்குனா 4 வரணும், கூட்டினா -4 வரணும். அப்போ எப்படி எழுதலாம்? 2 4 -2 -2. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 2 வாட்டி எக்ஸ் மைனஸ் 2 வர்றதால எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக? இப்போ ரெண்டுத்துக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் மீப்போமாக கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. எல்சிஎம் எழுதும்போது பவரில் எது பெருசோ அதை எழுதணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இது ரைட்டா? அடுத்தது பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்குது. எல்சிஎம் வரும்போது எது கூடுதலாக இருக்கோ அதையும் எழுதணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 கூடுதலாக இருக்குது, வேறு x² ப்ளஸ் 4 கூடுதலாக இருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய எல்சிஎம். எங்கே இருக்குன்னு பாருங்கள்,
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 இது ஆக்சுவலாக ஹோல் ஸ்கொயர்மா டைப் பண்ணும்போது அது கீழே வந்துட்டு இருக்கு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஏ தான் நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது 5மே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பவர் வர்றது குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறது மாதிரி பிரிக்கிறது அது மாதிரியான சம்ஸாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டிஆர்பிக்கும் சரி டிஎன்பிஎஸ்சிக்குமே ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது. ஓகேங்களா? 91வது கேள்வி A/B = 3:4 மற்றும் B/C = 2:5 எனில் A/B/Cயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் பாருங்கள் A/B/C உடைய மதிப்பு கேட்குறாங்க. A/Bக்கு 3:4 இல்லையா? அடுத்தது B/Cக்கு 2:5. அப்போ அடுத்த லைனில் 2:5ன்னு எழுதுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே AB இருக்குது, C இல்லை. இங்கே BC இருக்குது, A இல்லை. என்ன பண்ணுறோன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி இங்கே ஃபில் பண்ணுறோம். அப்போ இங்கே 4 போடுறோம். அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பர் 2 தூக்கி இங்கே போடுறோம். இப்போது அப்படியே அந்தந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. 3 2 பெருக்கணும்னா 3 2 6, 4 2 பெருக்கணும்னா 4 2 8, 4 5 பெருக்கணும்னா 4 5 20, 6 8 20. சப்போஸ் இது ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும்னா பண்ணலாம். எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடு. அப்போது 3 2 6, 4 2 8, 5 2 20. ஸோ ஆன்சர் 3:4:10, 3:4:10. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. அடுத்தது 92 A/B = 1:2, B/C = 3:2, C/D = 1:3 எனில் A/B/C/D. இப்போ அங்கே சொன்ன மாதிரியே தான் A/Bக்கு 1:2, BCக்கு 3 2, CDக்கு 1 3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சியும் டியும் காலியாக இருக்குது இல்லையா? பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி ரெண்டுத்துக்குமே ஃபில்அப் பண்ணிடணும். 2 2. இங்கே டி காலியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிற 2 தூக்கி இங்கே. இங்கே ஏ காலியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிற 3 தூக்கி இங்கே. இங்கே ஏவும் பியும் காலியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிற 1 தூக்கி 2 இடத்துலையும். அப்போ அப்படியே இந்த 3 நம்பரையும் பெருக்கிறோம். 1 3 3, 3 1 3, 2 3 6, 2 4, 2 4, 4 3 12. இங்கே எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் 4 கேன்சல் ஆகாது. ஸோ ஆன்சர் 3:6:4:12. ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? அடுத்தது 93 X/Y = 1:2 எனில் 2x + 3y x + 4yன் மதிப்பு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் நம்பருக்கு செகண்ட் வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2. எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 2 2, ஒய்க்கு 2ன்னு போட்டிங்கன்னா +3 2 6 ஈஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு 1 ப்ளஸ் ஒய்க்கு 2. அப்போ 4 2 8. அப்போ 2 6 கூட்டினா 8, 1 8 கூட்டினா 9. ஸோ 8:9. ஆப்ஷன் சி. ஓகேவா? 94 2A = 3B = 4C எனில் A/B/C. இந்த மாதிரி ஏபிசிக்கு முன்னாடி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஏபிசி கேட்டிருக்காங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, ஏ வேணும் அப்படின்னா ஏவை விட்டுணும், பியும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். பிலையும் சியில் இருக்கக்கூடிய நம்பர் 3 4, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஈஸ்ட்டு பி வேணும்னா பியை விட்டுணும், ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2 × 4 ஈஸ்ட்டு சி வேணும்னும் போது சியை விட்டுணும், ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 3. அப்போ பாருங்கள் 3 12, 2 8, 3 6. முதல்ல சொன்னது தான் பொதுவான வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும்னா கேன்சல் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பாடு 6 2 12, 4 2 8, 3 2 6. ஸோ 6:4:3. ஆன்சர் டி. ஓகேவா? 95 பாருங்கள். இந்த மாடலில் அவங்க அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. 3 கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே 2:3:4. அவை ஒரே அளவிலான தூரத்தை சென்றட எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன? வேகங்களுடைய விகிதம் கொடுத்துட்டு நேரங்களுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. இப்படி ஸ்பீடு கொடுத்துட்டு டைமுடைய ரேஷியோ கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ போன கேள்வியில் பார்த்தோம்ல அதே மாதிரியே தான். முதல் நம்பரை விட்டுணும், மற்ற ரெண்டுத்தையும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு 3 12. அடுத்தது ரெண்டாவது நம்பரை விட்டுணும், மற்ற ரெண்டுத்தையும் பெருக்கணும். 2 8. மூணாவது நம்பரை விட்டுணும், முதல் ரெண்டையும் பெருக்கணும். 3 6. புரியுதுங்கன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நேரமும் வேகமும் 1:1 எதிர் விகிதம். ஸோ தலைகீழாக வரும். 1/2 = 1/3 = 1/4 வரும். நான் தான் உங்களுக்கு சிம்பிளாக என்ன சொல்லிடுறேன், அந்த இப்போ முதல் நம்பரை விட்டுட்டு மற்ற 2, ரெண்டாவது நம்பரை விட்டுட்டு மற்ற 2, மூணாவது நம்பரை விட்டுட்டு மற்ற 2. இப்போ இது ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ண முடியுமா? 2ஆம் வாய்ப்பாட்டில். அப்போ 6 2 12, 4 2 8, 3 2 6. ஸோ 6:4
4:3 ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் பாருங்கள். சரிங்களா? 96வது கேள்வி. ரூபாய் 782 ஆனது 1/2:2/3:3/4 என்ற விகிதத்தில் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டால் முதல் பாகத்தின் மதிப்பு என்ன? இந்த மாதிரி டிவைடில் இருக்குது அப்படின்னா, ஃப்ராக்ஷனாக இருக்குன்னா நம்ம முதல்ல அது என்னவா மாற்றணும், நார்மலாக 3 நம்பர்ஸாக மாற்றிக்கணும். எப்படி அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். அதாவது 2, 3, 4 இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1, 2, 3, 2, 4. அப்போ 3, 6, 6, 2, 12. ஸோ கீழே இருக்கிற எல்லா நம்பரையும் 12ஆக மாற்றணும். அப்போ பாருங்கள், 2 எதால் பெருக்குனா 12 வரும், 6ஆல். அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்குனா 1, 6, 6. 3 4ஆல் பெருக்குனா 12. அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்குனா 2, 8. 4 3ஆல் பெருக்குனா 12. அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும்னா 3, 9. ஸோ என்ன அர்த்தம்னா 782 6:8:9ன்னு பிரிக்கிறாங்க. அப்போனா மொத்த பங்கு எத்தனை? 6 8 14, 14 ஒரு 9 23. அப்போ 782 பை மொத்த பங்கு 23. அவங்க எந்த பாகம் கேட்குறாங்க அப்படின்னா முதல் பாகம். முதல் பாகம்ன்றது 6. ஸோ இன்ட்டு 6 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 23, 3 23 69, மீதி 9, 4 23 92. அப்போ 34 பெருக்கல் 6. 34 6ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 204. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா அதை முதல்ல இந்த மாதிரி 3 நம்பர்ஸாக மாற்றிக்கணும். அப்படி மாற்றணுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரியா? அதுதான் 97. 4 எண்களின் விகிதம் 1:2:3:4. அவற்றின் கூடுதல் 16 எனில் முதல் மற்றும் 4ஆம் எண்களின் கூடுதல். பாருங்கள், மொத்தம் 16. மொத்த பாகம் எத்தனை இருக்குது? 1 2 3, 3 3 6, 6 4 10. ஸோ மொத்த பாகம் 10 இன்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா முதல் மற்றும் 4ஆம் எண். முதல் எண் 1, 4ஆம் எண் 4. அப்போ 1 4 கூட்டினா 5. ஸோ 5 பாகம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? 1 5 2 10, 1 2 8 2 16. ஸோ ஆன்சர் 8. அவ்வளோதான். இந்த மாதிரி அவங்க மொத்தம் கொடுத்துட்டு கூடுதல் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ராக்ஷனில் இது இதில் கொடுத்துட்டு மொத்தம் கொடுக்குறாங்க, கூடுதல் கொடுக்குறாங்கனாலே மொத்த பாகம் எத்தனைன்னு பார்க்கணும் ரேஷியோவில். அடுத்ததாக அவங்க எதை கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் இன்ட்டு மல்டிப்ளையில் போட்டுடணும். சரியா? 98. 2 எண்களின் விகிதம் 10:7. அவற்றின் வித்தியாசம் 105. பாருங்களேன், இது 10 பங்கு, இது 7 பங்கு. 10க்கு 7க்கு வித்தியாசம் எத்தனை? 3 பங்கு. அப்போ 105ன்றது 3 பங்கு. ஸோ 105/3. இது போன கொஷின்லாம் ஆட் பண்ணமே சார் அப்படின்னா அங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கூடுதல்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவ்விரு எண்களின் கூடுதல். அப்போ 10 7ஐயும் கூட்டணுன்னா 17. ஸோ இன்ட்டு 17. 1 3 3, 3 9, மீதி 1 5 15. ஸோ 35 இன்ட்டு 17. 35 17 பெருக்கணுன்னா 595 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான விடை. சரியா? 99. 3 எண்களின் கூடுதல் 98. அவற்றில் முதல் மற்றும் 2ஆம் எண்ணின் விகிதம் 2:3. 2ஆம் மற்றும் 3ஆம் எண்ணின் விகிதம் 5:8 எனில் 2ஆம் எண். இதுக்கு 2 விதத்தில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று மெத்தடாக போட்டு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அதை விட ஈஸியாக ஷார்ட்கட்டில் கொஷின்லேருந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 எண்களின் கூடுதல் அது இருக்கணும். முதல் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 எண்களுடைய விகிதம் 2:3. 2ஆம் மற்றும் 3ஆம் எண்களின் விகிதம் 5:8. நேற்று போட்டோம் இல்லையா? A:B, B:Cன்னு அந்த மாடல். அப்போ பாருங்கள், கேப்பை ஃபில்லப் பண்ணுறோம். இங்கே 3, இங்கே 5. இதெல்லாம் ஏன் பண்ணணுன்றதை நேற்று கொஷினில் பார்த்தா அதே மாடல் இது. அப்போ 2 10, 3 15, 3 24. மொத்த பாகம் இப்போ எத்தனை வருது? 10 15 25, ஒரு 4 29. மொத்த பாகம் 49. கூடுதல் 98. அப்போ 98/49 இன்ட்டு அவங்க கேட்குறது 2ஆம் எண். 2ஆம் எண்ணுன்றது எத்தனை? 15. பாருங்கள், 1 49, 2 49, 98. 2ஐயும் 15ஐயும் பெருக்கணுன்னா 30. சரிங்களா? இது மெத்தடாக போடுறது. ஷார்ட்கட்டில் எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, இங்கே அவங்க கேட்டிருக்கிறது 2ஆம் எண். கரெக்டாக? முதல் மற்றும் 2ஆம் எண்ணின் விகிதம் 2:3. அப்போ 2ஆம் எண்ணுடைய விகிதத்தில் என்ன நம்பர் வருது? 3. அப்போது ஆன்சர் கண்டிப்பாக 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 49 வராது. 48 வரும் 3ஆம் வாய்ப்பாட்டில். 30 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 20 வராது. இங்கே பாருங்கள், 2ஆம் மற்றும் 3ஆம் எண்ணின் விகிதம். ஸோ 2ஆம் எண்ணோட விகிதத்தில் என்ன நம்பர் வருது? 5. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 48 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 30. இது மாதிரியும் முடிவு பண்ணலாம். இது ஒரு மெத்தட். நான் புரியுதுங்களா? ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக 100. 1.21 மற்றும் 0.09 சராசரி விகிதம் என்ன? சராசரி விகிதம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா,
அந்த 2 நம்பரையும் பெருக்கி அவங்க 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா 2 நம்பரையும் பெருக்கி அதுக்கு ரூட் எடுக்கணும். என்ன பண்ணணும்? 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கணும். 121ங்கிறது 11a². 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதால ரூட் எடுக்கும்போது 1 ஸ்தானம் ஆகிடும். 9க்கு ரூட் எடுத்தால் 3. 2 ஸ்தானம் இருக்கிறதால ரூட் எடுக்கிறப்ப புள்ளிக்கு அப்புறம் 1 ஸ்தானம் வரும். அப்போ 0.3. 11ஐயும் 3ஐயும் பெருக்கணுன்னா 33. இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர், இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர். அப்போ ஆன்சரில் புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வரணும். 1 2 இந்த இடத்துல புள்ளி வரும். வெறும் புள்ளி வச்சு ஆரம்பிக்க மாட்டோன்றதால 0.33ங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களாம்மா?